குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:26 வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. நள்ளிரவு 2:04 வரை. இன்றைய கரணம் பவகரணம் மதியம் 1:58 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் திருதி நாமயோகம் காலை 8:33 வரை. இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகின்ற காலை 7:30 முதல் 10 வரையும், மதியம் 2 முதல் 4:30 வரையும், இரவு 9 முதல் 12 வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் இணைவு, ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும் இணைவு. ஸோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா, இன்னும் சில நாட்கள்ல செவ்வாய் ராகும் ஒரே டிகிரியில வரப்போகுது. அப்போ உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர், குண்டு வெடிக்கிறது, நிறைய விபத்துக்கள் ஆகிறது, மலை ஏற்றங்கள்ல சரிவுகள் ஏற்படுறது, எரிமலை வெடிக்கிறது, பட்டாசாலைகள்ல தீ விபத்து நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட இந்தந்த ஏரியா அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பேச வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த பதிவு பத்தாது. ஆனா அந்த செவ்வாய் ராகு அப்படின்னு இணைவுன்னு வந்ததுனால இந்த வார்த்தைகளை சொல்றேன். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 10 நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான நியூஸ் நீங்க செய்தியில பார்க்கலாம். ஓகே, இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க போகுதுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்ய போறீங்க அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சொன்ன தட்டாம அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல செலவுகளை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்த ரிஷபராசி. நாள் துவக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹரிபுரியா, ஒரு பதட்டத்தோட, ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கையற்ற சூழலோட இன்றைய நாள் துவங்கும். ஆனா இன்றைய நாள் முடிகிறது. எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது, ஆனா எல்லாத்துலயும் சமாளிச்சு வந்துட்டோம், பரவாயில்ல, ஓகே, வெரி குட் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ஆதரவு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு, நம்மளுக்கு நம்மளே பாராட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு வெற்றி இந்த நாள் உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. இதுதான் மிதுன ராசி. நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வரக்கூடிய ஒரு சூழல். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. தொழில்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறதுக்கு மனசு துடிக்கும். அந்த விஷயங்களை செய்யறதுனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த எண்ணத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கும். மாமியாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கடகராசி. நிறைய சண்டை சச்சரவுகள், எதிர்ப்புகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. மேலதிகாரிகள் மூலமாகவும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அவங்க சொல்றதை நம்ம செய்யறது இல்லை, அவங்க சொல்ற மாதிரி நம்ம செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எதிர்ப்புகளை ஜெயிச்சு மேலதிகாரிகளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுடைய வேலை இன்னைக்கு இருக்க போகுது. ஃபைனலா வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான நாள்.
மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்களா திட்டம் போடுறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பா செய்திருவீங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதை நடத்துறதுக்கு பல விதமான இன்னல்கள் உங்களை தேடி வரும். நம்ம சிவனேன்னு இருந்தாலும் பிரச்சனை நம்மளை தேடி வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அதை நடத்தி காட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதையெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாம அழகா இன்றைய நாள் சூப்பரா உங்களுடைய வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தடைக்கு பின் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கன்னிராசி. வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான சில மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். மனம் மகிழக்கூடிய விஷயங்கள் உறவுகளால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டப்படுகிறது. உங்களுடைய சுய கௌரவத்தை, தன்மதிப்பை எங்கேயும் விட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தந்தையினுடைய ஆதரவு பூரணமா உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பொருளாதார ரீதியா பலவிதமான தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. புதிதாக எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாம இந்த நாளை கடந்து போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. வேலையில தொழில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். நம்மளால அவங்களை சமாளிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் நம்ம டவுன்கிரேடா இருக்கிற மாதிரி ஒரு புற சூழ்நிலைகள் உள்ளது. ஸோ கவனமா கையாள வேண்டிய நாளா இன்னைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா விருச்சிக ராசி. ரொம்ப அற்புதமான நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடை தாமதங்கள் நீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்ததற்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது. உங்களுடைய செயலை பாராட்டி உங்களுடைய தன்மதிப்பு உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச மாதிரி செய்து காட்டிக்குவீங்க. பயணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வண்டி வாகனத்துல சற்று கவனம் வேணும் அப்படிங்கிறதுல என்ற மாற்று கருத்துக்கு இடமில்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு சிவனேன்னு இருந்தாலே போதுமானது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு நம்மளை வாலண்டரியா எதிர்ப்புகளை உருவாக்கிக்குவோம். அது உறவுகள் கூட இருக்கலாம். உறவுகள் கிட்ட எதிர்ப்பை நம்மளே உருவாக்கிக்குவோம். நம்மளுடைய செயல் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. எதிர்ப்புகளை உருவாக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா தனுர் ராசி, மகர ராசி. மகர ராசிக்கு கடினமான முயற்சி, அந்த முயற்சியினால் பலவிதமான அலைச்சல் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது திருப்தியா இருக்குங்க. குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளில் சொல்கிறது. குழந்தைகளுடைய உடல்நல அக்கறை வேணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதுமானது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா கும்பராசி. உங்களுடைய பேச்சுல உங்களுடைய முழுமையான திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளன்றி. பேசிய காரியத்தை சாதிச்சிருவான்ப்பா அந்த பையன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு உங்களுடைய பேச்சு அவ்வளவு ஷார்ப்பா இருக்க போது பேசிய உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உறவுகளுக்கு முழு ஆதரவு தருவீர்கள். உறவுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு
இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா மீனராசி. தொழில் சார்ந்த புதுமையான மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு மனசு துடிச்சிட்டு இருக்கும். கண்டிப்பா தொழில் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. முழு மனதுடன் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பா தோல்வியை தராது. இறுதியில் இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தக்கவாறு நல்லதொரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. ஓகே, 12 ராசிக்கும் ராசி பலன் பார்த்தாச்சு. இந்த பைரவர் எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அஷ்டமி 2 அஷ்டமி இருக்குது. தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு 2 இருக்கு. இப்போ 2 அஷ்டமிலையுமே பைரவரை வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, தொழில் வளர்ச்சி பெறணும், தொழில் எதிர்ப்புகள் நீங்கி தொழில் வளர்ச்சி பெறணும், நல்ல வாடிக்கையாளர் வரணும் அப்படின்னா வளர்பிறையில போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் குறையணும், எதிர்ப்புகள் தீரணும், திருஷ்டி கண் திருஷ்டி ஓமல் இந்த பில்லி சூனிய பிரக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீரணும், அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா தேய்பிரையில போய் வழிபாடு பண்ணுங்க. எப்படி விளக்கு போட்டு வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டா சிம்பிள். அகல் விளக்கு, அதாவது குயவர்கள் செய்யப்பட்ட அகல் விளக்கு, அதுல நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். குறைஞ்சது 2 தீபமாவது போடணும். அதுக்கு மேல நீங்க பூசணிக்காயில போடுறீங்க, வடையில போடுறீங்க, எப்படி வேணாலும் அது உங்களுடைய விருப்பம். அது நாங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பம். ஆனா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அகல் விளக்குல 2 நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு நூல் திரி போட்டு தீபம் போடலாம். தேய்பிரைக்கும் வளர்பிரைக்கும் விரிவா சொல்லிட்டேன். இது இப்படிதான். இன்னும் அதை டீட்டெயில்டா வேணும்னா தனியா ஒரு பதிவா கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.